Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? Last video la நம்ம linear programming concept la examples 2 solve பண்ணிருந்தோம். Example 2 and 3 வந்து முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட continuation example 4 and 5 வந்து solve பண்ணுவோம். Okay. So இந்த 4 and 5 வந்து based on unbounded region அப்படிங்கற மாதிரி வரும். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த region எல்லாமே நமக்கு feasible region வந்து ஒரு closed surface ஆ வந்திருந்தது. So அதில இருந்த corner points வச்சு நம்ம maximum and minimum valuesலாம் find பண்ணோம். அதுவும் corner point method தான். இதுவும் corner point method தான். பட் அங்க வந்து feasible region வந்து நமக்கு bounded, இங்க வந்து unbounded ஆ இருந்தா என்ன பண்ணனும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ. ஓகே, in case the feasible region is unbounded. unbounded னா எனக்கு என்னன்னா closed region ஆ வராது, ஒரு closed area. இப்போ நம்ம முன்னாடி வீடியோல பார்த்திருந்தோம், ஒரு closed face வந்தது நம்ம அந்த ரெண்டு லைன்ஸையும் ஷேட் பண்றப்ப. ஓகே, இங்க அந்த மாதிரி வராது, மேல சோ வேற ஓபன் ஆஃப் பிளேன்ல இருக்கும். அந்த மாதிரி இருந்தா எப்படி சால்வ் பண்றது, மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்கிறது, மினிமம் எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு பாருங்க. if capital M is the maximum value of Z if the open of plane determined by the line equation ax plus by is greater than M. அதாவது ax plus by அப்படிங்கிறது உங்களோட objective function. objective function னா maximize Z or minimize Z னு கொடுத்திருப்பாங்கல, அந்த ஃபங்க்ஷனை உங்களோட M வேல்யூ maximum வேல்யூன்னு ஒன்னு எடுப்பீங்க. அந்த M வேல்யூவோட கிரேட்டரா இருக்க மாதிரி இந்த ஈக்குவேஷனுக்கு கண்டுபிடிச்சிங்க, ஒரு லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா it has no point in common with the feasible region. நம்ம அந்த மேல வச்சிருக்க unbounded feasible regionக்கும் இந்த லைனுக்கும் எந்த பாயிண்ட்டும் காமனா இல்ல அப்படின்னா இந்த M வந்து maximum value. otherwise Z has no maximum value. அப்ப இந்த காமனா ஒரு பாயிண்ட் இருந்தாலுமே அது வந்து maximum கிடையாது, அவ்வளவுதான். similarly same concept if small m is the minimum value of Z. so M வந்து நம்ம minimum value of Z எடுத்தோம் if the open of plane determined by this equation, அங்க greater than or equal to இங்க less than, அவ்வளவுதான். as no point in common with the feasible region. so இதுதான் முக்கியம், அந்த பாயிண்ட் காமனா ஏதாவது இல்ல அப்படினா தான் அது மினிமம். பாயிண்ட் காமனா இருந்ததுனா Z has a no minimum value. நமக்கு மினிமம் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க இந்த unbounded regionல வருது அப்படினா. ஓகே, சோ இத இன்னும் ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப இன்னும் கிளியரா பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4 என்னன்னு பாருங்க. determine graphically minimum value of the objective function. minimum value maximum உங்களுக்கு ஒரு objective, அதாவது unbounded region வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கேக்குறாங்கன்னா அது இல்லாததுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். ஓகே, மினிமம் வேல்யூ இருக்கலாம், இல்லாம போலாம். ஏன்னா அன்பவுண்டட் ரீஜன்றப்ப நம்ம எங்க அது மேக்ஸிமம் முடியும்ன்றது நம்மளால கெஸ் பண்ண முடியாது. பட் இதுவே வந்து மினிமம் வேல்யூனா கீழே தான் எங்கேயோ இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, சோ அப்ப மினிமம் வேல்யூ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். சோ ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் z equal to -50x plus 20y subject to the constraint. மூணு constraint கொடுத்திருக்காங்க. 2x minus y is greater than or equal to -5, 3x plus y is greater than or equal to 3, 2x minus 3y equal less than or equal to 12. so ரெண்டு inequalities வந்து greater than or equal to இருக்கு. so unbounded வரதுக்கான chances அதிகம். இந்த மாதிரி क्वेश्चन பார்த்த உடனே நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். so அவங்களே 1 2 3 4 5 அப்படினு கொடுத்திருக்காங்க ஈக்குவேஷன். they are non negative constraint, அவ்வளவுதான். அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இந்த மூணு லைனையும் டிரா பண்ணோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், let 2x minus y is equal to -5 அப்படினு எடுத்துக்கிறோம். அவங்க greater than or equal to கொடுத்திருக்காங்க, நம்ம ஈக்குவல்னு எடுத்து பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணோம். அப்ப என்ன பண்ணோம், put x equal to 0. அப்ப x க்கு 0 போட்டா -y equal to -5 so that y is equal to 5. அப்ப இந்த பாயிண்ட் வந்து நமக்கு என்னது 0,5 is a point. so அப்ப நமக்கு first point வந்து 0,5. அடுத்த பாயிண்ட் put y equal to 0. அப்ப என்ன வரும், 2x equal to -5. ஏனா y க்கு 0 போட்டீங்கன்னா 2x equal to -5 வரும். so x equal to -5/2. so -2.5, 0. பட் நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து இன்இக்வாலிட்டிஸ் வந்து greater than or equal to நான் நெகட்டிவ். அப்ப நமக்கு இந்த நெகட்டிவ் வேல்யூலாம் வேணாம். அப்ப பாசிட்டிவ்ல இருக்க மாதிரி இன்னொரு நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம். நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படினா put y equal to 7 னு போடுறேன். so 2x equal to 2 அப்படினு வரும். so y க்கு வந்து நம்ம என்ன பண்றோம் 7 னு போட்டீங்கன்னா இந்த 7 இங்க வந்ததுனா +7 ஆகுமா. so -5 + 7 is 2. so அப்ப 2x equal to 2 னு வரும். so that x equal to 1. அப்ப பாயிண்ட் வந்து 1,7, அவ்வளவுதான். ஏன் இத பண்றேன் அடிஷனலி, எல்லா क्वेश्चनலயும் நம்ம x க்கு 0 y க்கு 0 தான போட்டோம் அப்படினு கேட்டிங்கனா இந்த இடத்துல எனக்கு நெகட்டிவ் வேல்யூ வருது. நமக்கு நெகட்டிவ்ல வேணாம், நம்மளுக்கு ரீஜனே வந்து only non negative தான். அப்ப பாசிட்டிவ் ஆர் 0வா இருக்கலாம். அப்ப அதுக்கு மேல தான் இருக்கணும். சோ அப்ப 1,7. இப்போ அந்த பாயிண்ட்ஸை வரைஞ்சிருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன 0,5. சோ x axis y axis எழுதிறோம். சோ x axis y axis எழுதுன அப்புறம்
ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 0, நெகட்டிவில் இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஸோ அது அப்படி போகும், பட் நமக்கு அது தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 0,5, செகண்ட் பாயிண்ட் வந்து 1ல் 7. ஸோ திஸ் பாயிண்ட். அப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட். இதுதான் ஃபஸ்ட்டு லைன். 2x - y இஸ் கிரேட்டர் than or equal to -5 அப்படிங்கிற ஃபஸ்ட்டு லைனை ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் லைன் ட்ரா பண்ண நம்ம என்ன பண்ணோம்? சேம் அதே இன்இக்வாலிட்டியை ஈக்குவாலிட்டியாக மாற்றணும். அப்போ 3x + y கிரேட்டர் than or equal to 3 இருந்தது, அதை ஈக்குவல் டு 3 மாற்றிட்டோம். ப்ளஸ் புட் x = 0, அப்போ y = 3 வரும். ஸோ தட் 0,3 இஸ் அ பாயிண்ட்டு. ஓகே, அடுத்து என்ன பண்ணோம்? புட் y = 0. அப்போ yக்கு 0 போட்டால் என்ன வரும்? 3x = 3. ஏன்னா இங்கே yக்கு 0 போட்டிங்கன்னா 3x = 3 வந்துடும். ஸோ அதை டிவைட் பண்ணிங்கன்னா x = 1. அப்போ 1,0 இஸ் தி அனதர் பாயிண்ட். இங்கே பாருங்கள் எதுவும் நெகட்டிவ் வரல. அப்போ டேரெக்டாக இந்த ரெண்டு பாயிண்ட்டே நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்? பிளாட் பண்ணிக்கலாம். அப்போ 1,0 அண்டு 0,3. ஸோ எங்கே வரும் பாருங்கள்? 1,0 இந்த பாயிண்ட்டு, 0,3 இந்த பாயிண்ட்டு, ரெண்டையும் ட்ரா பண்ணிட்டீங்க. இதுதான் உங்களோட செகண்ட் ஈக்குவேஷன். தட் இஸ் 3x plus y is greater than or equal to 3ங்கிற equation. Third equation 2x minus 3y is equal to less than or equal to 12. அதை equal to 12 மாத்திட்டா அப்போ put x equal to 0, அப்போ minus 3y equal to 12, அப்போ y equal to minus 4 வருது, அப்போ நெகட்டிவ் வருது. அப்போ இன்னொரு பாயிண்ட் நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா பாசிட்டிவ்ல தான் வேணும் எனக்கு அதனால. ஓகே, தென் put y equal to 0 போட்டால் 2x equal to 12 வருது. ஏன்னா y 0 ஆச்சுன்னா 2x equal to 12, ஸோ x equal to 6. அப்போ 6,0 இஸ் அனதர் பாயிண்ட்னு வந்துடுச்சு. பட் ஒரு பாயிண்ட் தான் நம்மளுக்கு பாசிட்டிவ்ல வந்திருக்கு. அப்போ இன்னொரு பாயிண்ட் வேணுங்கிறதால நம்ம என்ன வேல்யூ என்ன கொடுக்கலாம்? நான் ஜஸ்ட் x = 9 கொடுக்குறேன். அப்போ -3x = -3y = 6. ஏன்னா xக்கு 9 கொடுத்தீங்கன்னா 2 9s are 18. அப்போ இது இங்கே -18 ஆகுமா? அப்போ 12 - 18 is -6. ஸோ -3y = -6. ஸோ y = இந்த 3 டிவைட் பண்ணிங்கன்னா 2. ஸோ 9,2 இஸ் தி பாயிண்ட். அப்போ 9,2 அண்டு 6,0. ஸோ 6,0 இந்த பாயிண்ட், 9ல் 2. ஸோ 9,2 இந்த பாயிண்ட், அது ரெண்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ரீஜன். ஸோ இதுதான் நம்மளோட கொடுத்துருக்க 3 லைன்ஸு. ஓகே, இப்போ இந்த லைன்ஸோட ஷேடிங் பார்ப்போம். என்ன சொல்லியிருந்தாங்க? ஃபர்ஸ்ட் லைன் வந்து கிரேட்டர் than or equal to, அடுத்த லைனும் கிரேட்டர் than or equal to, மூணாவது லைன் வந்து லெஸ் than or equal to. ஸோ அப்போ இந்த 3 ரீஜனை நம்ம பார்த்தோம்னா எங்கே வரும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் லைன் இந்த லைனும் கிரேட்டர் than or equal to, அப்போ மேலே பக்கமாக ஷேட் பண்ணோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த லைனும் நமக்கு கிரேட்டர் than or equal to, ஸோ மேல் பக்கமாக வரும். ஸோ இந்த லைனுமே வந்து நமக்கு என்ன வரும்? ஸோ இப்படி தான் வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு போகிறதுனால என்ன பண்ண முடியாது? நம்மளால் ஒரு காமன் ஃபீஸிபிள் ரீஜன் ஃபைன் பண்ண முடியாது. இப்போ இன்கேஸ் இந்த ரீஜனுக்குள்ளே வந்திருந்ததுன்னு வைங்களேன், அது நம்மளுக்கு ஃபீஸிபிள் ரீஜன் காமனாக இருக்குது. பட் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லாததுனால நமக்கு இப்படி போகும் நம்மளோட இன்இக்வாலிட்டி. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபீஸிபிள் ரீஜன் இப்போதைக்கு. இப்போ இது பவுண்டடாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஏன்னா பவுண்டட்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஒரு மாதிரி க்ளோஸ்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ரீஜன் மட்டும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் பவுண்டட். பட் இங்கே பவுண்டடாக இல்லை. அப்போ இது ஃபீஸிபிள் ரீஜன் வந்து நமக்கு என்னது? அன்பவுண்டட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதோ அதை தான் நான் இங்கே சொல்லியிருப்பேன். த ஃபீஸிபிள் ரீஜன் இஸ் ஷோன் above is unbounded. அன்பவுண்டடாக இருக்குது. தட் ஃபார் எவல்வேட் இசட் அட் தி கார்னர் பாயிண்ட்ஸ். அப்போ எல்லா கார்னர் பாயிண்ட்ஸ்லையும் நான் என்ன பண்ணணும்? இசட்டை ஃபைன் பண்ணணும். அப்போ கார்னர் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். 0,5, 0,3, 1,0, 6,0 எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 0,5 எந்த பாயிண்ட்டு? இந்த பாயிண்ட். இதுதான் ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட் 0,5 அண்டு 0,3. இது வந்து என்ன? 1,0 அண்டு 6,0. அந்த 4 கார்னர் பாயிண்ட்டையும் எடுத்துக்கிறேன். ஸோ 4 கார்னர் பாயிண்ட்டே எடுத்துக்கிட்டு இசட்டோட வேல்யூ நமக்கு என்ன? -50x + 20y. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 0 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? திஸ் இஸ் 0, 20 × 5 100. தென் 0,3 போட்டிங்கன்னா இது 0, 3 × 20 வந்து 60 வந்துடும். 1,0 போட்டிங்கன்னா திஸ் இஸ் -50 + 0. ஸோ அப்போ -50 மட்டும் வரும். அண்ட் தென் 6,0 போட்டிங்கன்னா 6 வந்து -300 + 0. ஸோ அப்போ -300 வரும். அப்போ இருக்கிறதுலே நமக்கு மினிமம் எது? இந்த -300. அப்போ இந்த -300 இஸ் தி ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் இசட் அட் தி கார்னர் பாயிண்ட். எந்த பாயிண்டில் வருது? 6,0. அப்போ இந்த -300 வந்து மே ஆர் மே நாட் பி எ மினிமம் வேல்யூவாக இருக்கலாம். அப்போ இது மினிமம் வேல்யூவாக எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுதான் நம்மளோட ப்ரொசீஜர். சின்ஸ் தி ஃபீஸிபிள் ரீஜன் இஸ் அன்பவுண்டட், ஃபீஸிபிள் ரீஜன் அன்பவுண்டடாக இருக்கிறதுனால -300 இஸ் மே ஆர் மே நாட் பி தி மினிமம் வேல்யூ ஆஃப் இசட். அப்போ அது மினிமம் வேல்யூ ஆஃப் இசட்டாக இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ டிசைட் திஸ். ஸோ அப்போ இதை நான் டிசைட் பண்ணுறதுக்கு வி கிராஃப் தி இன்இக்வாலிட்டி. எந்த இன்இக்வாலிட்டி? நம்மளோட இசட் என்னது? -50x + 20y இஸ் லெஸ் தென் -300 அப்படிங்கிற இன்இக்வாலிட்டி எடுக்கணும். அப்போ -50x + 20y இஸ் லெஸ் தென் -300. நீங்கள் எந்த மினிமம் வேல்யூ எடுத்தீங்களோ அது லெஸ் தானாக வர மாதிரி. இதே மேக்ஸிமம்னா கிரேட்டர் தான். அதுதான் நான் அந்த முன்னாடி இன்ட்ரோவில் சொன்னேன். ரைட், லெஸ் தென் இதுதான் ஸ்மால் எம்,
ஸோ அப்போ ax + by less than small m மாதிரி எடுக்கணும். அப்போ எல்லாமே வந்து என்ன 10 டேபிளில் காமனாக இருக்கா. ஸோ அப்போ 10ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா -5x + 2y is less than -20. ஸோ அப்போ செக் வெதர் த ரிசல்ட்டிங் ஓப்பன் ஆஃப் பிளேன், அதாவது நம்ம மேலே வரைஞ்சி வச்சுருக்கோம்ல அந்த feasible region அண்டு இந்த லைன் ரெண்டுத்துக்கும் ஏதாவது காமன் feasible region இருக்கா ஆர் நாட்டா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏதாவது காமன் பாயிண்ட் இருக்கா இல்லை இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணோம். அப்போ இஃப் இட் ஹேஸ் அ காமன் பாயிண்ட்ஸ் then -300 will not be the minimum value. அதான நம்ம அந்த கன்க்ளூஷனில் சொன்னோம். அப்போ ரெண்டுத்துக்கும் காமன் பாயிண்ட் இருந்ததுன்னா அந்த -300 நாட் அ மினிமம் வேல்யூ ஆஃப் இசட். இன்கேஸ் அது இல்லை அப்படின்னா அது வந்து என்னது மினிமம் வேல்யூ ஆஃப் இசட். அப்போ இதை செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த இன்இக்வாலிட்டியை ட்ரா பண்ணோம். அப்போ அந்த இன்இக்வாலிட்டி என்ன, சின்ஸ் இட் ஹேஸ் அ காமன் பாயிண்ட். ஸோ அப்போ z = -50x + 20y இந்த லைன் வந்து எங்கே வரும் அப்படின்னு பாருங்கள். z = -50x ஆர் இந்த லைன் இது எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸுக்கு 0 கொடுத்தா நமக்கு என்ன வரும் y. ஸோ 2y = -13 வருமா. ஸோ y = -15. ஸோ இந்த பாயிண்ட் வந்து 0, -15 அப்போ நெகட்டிவில் வருது. ஸோ விட்டுருங்க வேணாம். ஸோ பாசிட்டிவில் ஏதாவது ஒரு பாயிண்ட் இப்போ 6 கொடுங்க. எக்ஸுக்கு 6 கொடுத்தா என்ன வரும். ஸோ x = 6. ஸோ 5 × 6 என்ன வரும் -30. ஓகே, ஸோ இஸ் ப்ளஸ் 2y is equal to -30. ஸோ இந்த -30 அங்கே வந்ததுன்னா -30 + 30 கேன்சல் ஆகி 0. ஸோ அப்போ 2y = 0ன்னு வரும். அப்போ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு என்ன 6,0 கரெக்டா. அப்போ 6,0 ஆக்சுவலி எங்கே இருக்குது பாருங்கள். 6,0 அப்படிங்கிற பாயிண்ட்டு உங்களோட feasible regionல ஸோ இந்த இடத்துல இருக்குது 6,0 ரைட். ஆல்ரெடி அது அந்த feasible regionல இருக்க ஒன் ஆஃப் தி கார்னர் பாயிண்ட்டு. அப்போ அந்த 6,0வும் உங்களுக்கு வந்த இந்த இன்இக்வாலிட்டியோட 6,0 அப்போ இந்த இன்இக்வாலிட்டி எப்படி போகும்னா இந்த 6,0 வழியாக பாஸ் ஆகிற ஒரு லைன் அதுதான் வந்து நமக்கு என்னது -50x + 20y is less than 30. ஓகே, -30 ஆர் வாட் எவர் இட் இஸ் அங்கே நம்ம எழுதியிருக்க விஷயம். ஸோ இட் இஸ் -30. ஓகே, ஸோ இந்த இன்இக்வாலிட்டி. ஓகே, ஸோ அப்போ இந்த இன்இக்வாலிட்டி -300. ஸோ அதை 0வால் கேன்சல் பண்ணிங்கன்னா 2x 5x. ஸோ இப்படி எழுதியிருப்போம் <30 அப்படின்னு. இந்த இன்இக்வாலிட்டி என்ன ஆகுது, அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் 6,0ன்ற ஒரு பாயிண்ட் காமனாக இருக்குது. அப்போ என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம், நமக்கு இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த feasible regionக்கும் காமனே இருக்கக்கூடாது. இப்போ இதுனா நம்ம feasible regionாக எடுத்தோம். இப்போ நம்ம வரைஞ்ச இந்த லைன் ரைட், இந்த லைன் வந்து என்னவா இருக்குது, ஒரு பாயிண்ட் 6,0ன்றது இந்த feasible region கூட காமனாக இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம், ஸோ அது கூட காமனாக இருந்துச்சுன்னா இட் டசன்ட் ஹேவ் அ மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ இந்த feasible region கூட z = -50x + 20yங்கிற இந்த இன்இக்வாலிட்டி வந்து feasible region கூட காமன் பாயிண்ட் வச்சிருக்கு. therefore it has no minimum value subject to the given constraints. okay, so அப்போ given constraint minimum value இருக்காது. similarly என்ன, it has no maximum value also. ஏன்னா maximum value பண்ணனாலும் அதே கேஸ் தான். இப்போ maximum valueங்கிறப்ப என்ன வரும், ஸோ இன்இக்வாலிட்டி இதில் இருக்கிறதுலே maximum value எது 100. அப்போ less than 100ன்னு போட்டாலும் நமக்கு காமனாக ஒரு பாயிண்ட் இருக்க தான் செய்யும். ஓகே, ஸோ அப்போ மேக்ஸிமம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், மேக்ஸிமம் அப்படின்னு கொஸ்டினில் கேட்குறாங்கனாலே இட் ஹேஸ் அ காமன் பாயிண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. அப்போ அது நோ மேக்ஸிமம் வேல்யூன்ற வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் 99% அதிகம். ஓகே, நோ மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு நம்ம ஆப்வியஸாக எழுதிடலாம். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் கீழே நம்ம டெரைவ் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு எழுதிடலாம். மினிமம்னா மட்டும் செக் பண்ணணும். செக் பண்ணி அந்த லைனுக்கும் அதுக்கும் காமன் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இன்கேஸ் காமன் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது மினிமம் இல்லை, காமன் பாயிண்ட் இல்லை அப்படின்னா இட் ஹேஸ் அ மினிமம் வேல்யூ அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணி முடிச்சிடலாம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் நம்பர் 4. இதில் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் இதோட இன்ட்ரோ மட்டும் சொன்னதுனால ஜஸ்ட் இது கொஞ்சம் டைம் எடுத்துருக்கு. ஸோ இதை நான் இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்கமிங் வீடியோவில் இதில் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த எக்ஸாம்பிளும் பேஸ்ட் ஆன் வந்து இந்த மாதிரி கார்னர் பாயிண்ட் மெத்தட் தான். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video.